Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. இதுவரை ஹாத்திம்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த வெள்ள மந்திரவாதிகிட்டேருந்து அந்த மந்திரபாலை எடுத்துகிட்டு ஹாத்திம் பாஷாவோட கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்தான். ஆனால் பாஷா அந்த கோட்டையோடையே மறைஞ்சி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்போ பாஷா எங்கே இருக்கான்றத நம்ம நாதில வழியும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்க எல்லாரும் ஐரோஸ்ன்ற பாஷாவோட சொந்தக்காரனை தேடி போகிறாங்க. அவங்க இருக்கிற மக்கள் எல்லாம் குடும்பப்படுத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ ஹோபோ அந்த மந்திரத்தை போட்டு அவனை மாதிரி உருமாற ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹோபோ எவ்வளோதான் மந்திரம் போட்டாலும் அவனால் மாற முடியல. ஏன்னா ஹோபோ இந்த மந்திரத்துக்கு வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் தான் அப்பயே சொன்னல ஹாத்திம் என்னால் பண்ண முடியாதுன்னு பார்த்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறேன். உன்னால் முடியும் ஹோபோ பண்ணுன்னு ஹாத்திம் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறான். ஆனால் ஹோபோ பண்ண மாட்டேங்குது. செய்கிற நான் பேசாமல் ஜாஸ்மினை கூப்பிட்றேன்னு சொல்லி ஜாஸ்மினை கூப்பிட்றான். ஜாஸ்மின் வந்ததும் ஹாத்திம் ரொம்ப சந்தோஷத்தில் ஜாஸ்மின் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஆனால் எல்லாம் இருக்கா உங்களுக்கு என்னாச்சு ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ஐரோஸை மாதிரி எப்படியாவது இங்கிட்ட மக்களை காப்பாற்றுறோம். அந்த உருமாறு மந்திரத்தை போட சொன்னால் இந்த ஹோபோ போட மாட்டேங்கிறான் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னானே. அப்போ ஹோபோ சொல்கிறான் இல்லை ஜஸ்மின் நீ ஒரு சொல்லி கொண்டு உடனே பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸி ஹோபோ நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்டஸா பிளக்டோரியா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் ஆப்டக்கா பிளக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தா வந்துடுது. இவ்வளோ தான் நான் இவ்வளோ சிம்பிளாக நான் தான் சொன்னதில்ல ஆச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அதுதான் ஹோபோ நாங்களும் சொல்ல உன்னால் பண்ண முடியும் ஸோ ஈஸி தான் பண்ணிடல அப்படின்னு சொன்னோடனே ஜாஸ்மின் மறுபடியும் ஒரு தடவை வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஒரு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டா பிளக்டோரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா உரும் வரலாம். அதுவே ஆப்டா பிளக்டோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கலரான வண்ணங்களை வர வைக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹாத்திமுக்கு வந்து நீ இதுக்கும் கவலைப்படாத ஹாத்திம் ஹோபோ எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே என்ன கிளம்புறா. ஹாத்திமும் சோகமாக வழி அனுப்பான். இப்போ ஹோபோ சொல்கிறா இப்போ பாரு நான் சூப்பராக சுற்றுறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தைரியத்தை அடிச்சுட்டு எங்கே இருக்காம நான் போய் அவன்கிட்ட நேருக்கு மோத போகிறேன் அப்படின்னு ஹோபோ கட்டிட்டு போவான். ஏன் அந்த கண்ணு தெரியாதவன் போய் இந்த மாதிரி மகாராஜா அங்கே மேஜிக் பண்ணுறவன் வந்திருக்காங்க அவன் உங்களை பார்த்து மேஜிக் ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வரத்துல அப்படின்னு சொல்லி அவனை ஆளெல்லாம் சொல்கிறான். அவங்க போய் எல்லாரும் ஹோபோ கூட்டிட்டு வராங்க. ஹோபோ அங்கே அந்த ராஜாவை பார்த்து இந்த மாதிரி ஐரோஸ் கிட்ட சொல்கிறான் நான் தான் மேஜிக் பண்ண வந்து நான் நிறையா மேஜிக் பண்ணியிருக்கேன் பல ஊருக்கு போய் பல மேஜிக் பண்ணியிருக்கேன் அதனால் நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா அப்படின்னு நீ என்னோட பெரிய மேஜிக் பண்ணி அஸ்தி காட்டிடுவேன் எங்கே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹோபோ அந்த மந்திரத்தை சொல்கிறான். நான் மறுபடியும் ஹோபோ மந்திரத்தை மறந்துட்டு மறுபடியும் பிளாக்டோரியா எக்ஸ்பெக்ட் அல்டோரா அப்படின்றான். பார்த்தா ஒன்றும் வரல. இவன் நம்ம பெரிய மந்திரவாதி புத்திசாலி அப்படின்னு சொன்னால் அவன் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு உதவ மறுபடியும் உனக்கு இன்னொரு டாப் தரேன் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்க கண்டிப்பாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்பெக்டா பிளக்டோரியா பிளக்டர் அப்படின்றான். ஒன்றுமே வரல. அவன் ஒவ்வொருத்தப்பா சொல்ல மந்திரத்துக்கும் அவங்க இருக்கிற ஒவ்வொரு அளவு வச்சுக்கிட்டே இருக்கான். இன்னமும் பண்ணுவேன்னு சொன்னியா இதுதான் பண்ணுவியா நீ மேஜிக் பண்ணுவியா இல்லை மேஜிக் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவியா அப்படின்னு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கான். உன்னால முடியாது மந்திரன்றது அவ்வளோ ஈஸி இல்லை அதெல்லாம் எங்கள் பரம்பரையிலே வந்தது அப்படின்னு சொல்லி தருக்கான். இங்கே ஹாத்திமானுக்கு லைட்டாக எடுத்து கொடுக்குறான். உடனே இப்போ ஹோபோ ஞாபகம் வந்துட்டு இப்போ ஒரு முறை சான்ஸ் கொடுக்குறேன் இந்த முறை இதான் கடைசி முறை அப்படின்னு சொல்லி இப்போ கரெக்டாக எக்ஸ்பெக்டா பிளக்டோரியான்னு சொல்கிறான். காரணத்தில் அந்த மந்திரவாதின்னு தோணுது. இது நல்லா இருக்கே இன்னொரு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே மறுபடியும் எக்ஸ்பெக்டா பிளக்டோரியான்னு 2-3 தடவை சொல்கிறான். இப்போ தடவை சொன்னேன் முழுகா சொல்கிறான் அப்படின்னு மறுபடியும் ஹாத்திம் சொல்கிறான். உடனே இப்போ இந்த வாட்டி கரெக்டாக சொல்கிறான் பிளக்டோர் எக்ஸ்பெக்டோ அப்படின்னு சொல்கிறான். இந்த வாட்டி அவன் கரெக்டாக சொல்லும்போது அந்த மந்திரவாதி கூட நிறையா வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்தா அந்த ஐரோஸ் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கா. சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உடைய எடுத்து வச்சுட்டா இருக்கான். உடனே ஹோபோ நிறைய மந்திர வர வச்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு மந்திரோட போட அவன் ஒருத்தனை வச்சுட்டே இருக்கான். நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹாத்திம் இப்படியே இவனை இந்த மந்திரவாதத்துக்குள்ள கட்டு போட்டு இவனை கட்டி வச்சுருந்தா நாம் ஈஸியாக போய் அந்த கதவெல்லாம் விரிவிச்சலாம் சொல்லி ஒரு பெரிய மந்திரம் போட்டு அவன் கண்ணையே கூட வைக்கிறாரு. எனக்கு கண்ணே தெரியல நான் 19 இது ஒன்று போதும் இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம போயிடலாம்னு சொல்லி அவன் கருத்தில் கட்டி வச்சு பரியாத எங்கே இருக்கிறவங்களா விடுதலை பண்ண இல்லைன்னா உன்னை ஒரே கூட போட்டு மிரட்டாங்க. உடனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி போதா இப்போ கெஞ்சிரு போட்டு என்ன கிளாய்களாச்சா அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணிட்டாங்க. அவன் தன்னால நீ திருப்பி கொடுத்துட்டு உன்னை ஒரே சொல்லுன்னு ஹாத்தி மிரட்டான். உடனே அவங்க எல்லாருக்கும் நீ அவன் ஒரே மந்திரத்தில் திருப்பி கொடுத்துறான். அங்கே இருக்கிற எல்லாரும் ஹாத்திம் வாழ்க ஹோபோ வாழ்கன்னு கத்துறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் போகிற பயணத்தில் இந்த மந்திர பழத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சொட்டு குடிச்சா 40 யானை பழத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஹோபோ கையில் கொடுக்குறாங்க. மேலும் நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். நீங்கள் செஞ்ச இந்த ஒரு உதவி போது எங்களுக்கு காலத்துக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றியோட சொல்லி அவனுக்கு ஒரு பரிசும் கொடுக்குறாங்க. அப்போ ஹோபோக்கு ஒரு மந்திர துணியும் ஹாத்திமுக்கு ஒரு மந்திர துணியும் கொடுக்குறாங்க. அப்போ ஹோபோ சொல்ல வாங்கிட்டு நன்றி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு நன்றி சொல்லி தான் எடுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஐரோஸை பிடிச்சிக்கிட்டு மரியாதை எங்களுக்கு பாஷா இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா நான் பாஷாவை காட்டி கொடுத்தா எனக்கு கொள்வான்னு சொல்லும்போது நீ காட்டி கொடுக்கல ஒரு நாக பண்ணிடுவா அப்படின்னு மிரட்டி அவன் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ வந்து அந்த பதத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு இந்த துணிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் நமக்கு பாஷாவோட கோட்டையை காட்டுறாங்க. எப்படியோ ஐரோஸை வச்சு அவங்க பாஷாவோட கோட்டை எடுத்து நெருங்கிட்டாங்க. ஸ்ரீ வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஐரோஸ் சொல்கிறான் இந்த தூரத்தில் இருக்கிறதான் பாஷாவோட கோட்டை நான் இது மாதிரிலாம் வரமாட்டேன் முடிஞ்ச நீங்கள் போய் அவனை சமாளிச்சு போக அப்படின்னு சொல்கிறான். ஹாத்திம் 4 ரேட்டை சொல்கிறோம் நம்ம எப்படியாவது மாட்டிக்காமல் உள்ளே போய் அந்த குழந்தையை காப்பாற்றிடணும் அதுதான் நம்ம ஒரே வழி அப்படின்னு சொல்லும்போது 4 சொல்கிறோம் எப்படி ஹாத்திம் மலர முடியுமா அப்படின்னு சொல்லுறது கண்டிப்பாக நம்மளால் கூட எனக்கு கவலையப்படாத நம்ம தான் அவங்க விஷயத்தில் கொள்ள ஸோ ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பக்கம் நமக்கு அந்த குழந்தைய கேட்டாங்க. அந்த மதகுரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து வந்து அந்த மரண பலிபீடத்து மேலே வச்சு ஒரு சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் பாஷா வாழ்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த மதகுரு சைலண்டாக இருங்கன்னு சொல்லி அவனுடைய சடங்கு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவனுடைய மந்திர சடங்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை ஆரவாரப்படுத்தி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க சடங்கு பாதியில் போயிட்டு இருக்கும்போது இந்த எல்லாத்தையும் கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இருந்தால் நஜ்மி தஜாலும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியாவது சீக்கிரம் அந்த குழந்தை நம்ம அவர்கிட்ட அதான் நம்ம மானங்கள் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இந்த பக்கம் நம்ம தஜலோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. தஜலோட ஆளுங்க வரதை பார்த்துட்டு ஹாத்திம் போப்போ எல்லாரும் சண்டைக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த தஜலோட ஆளுங்க நேராக ஹாத்திம் போப்போ நாஜிரா கிட்ட தான் மோதுறாங்க. அவங்களும் இவங்க எல்லாரையும் திரும்ப அடிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப வலிமையாக இருக்காங்க. முன்ன விட அதிக சக்தியோட இப்போ தஜலோட ஆளுங்க இருக்கிறதுனால ஹாத்திம் போப்போவால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் எவ்வளோ தான் போராடினாலும் திரும்ப அவங்க அதுக்கிட்ட தான் இருக்காங்க. இப்போ ஹாத்திம் போப்போ நாஜிரா 3 பேரும் மாறி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ போராடினாலும் தஜலோட ஆளுங்க பின்வாங்கிற மாதிரி தெரியல. அவங்க திரும்ப ஈக்குவலாக போராடிட்டே இருக்கிறதுனால ஹாத்திம் அலி போவாலி என்ன பண்ணுறதுனே தெரியல. போப்போ என்னதான் தரோட முறிச்சு பயன்படுத்தி சண்டை போட்டாலோ போப்போவால் அவ்வளோ திறமை சண்டை போட முடியாதனால ஈஸியாக போத்தரோடைய வாழை இழந்துடலாம். ஹாத்திம் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவன் 1, 2, 3 வீரர்கள் கூட சேர்த்து சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆதிராவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு 1, 2, 3 வீரர்களையும் சேர்த்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் ஓபோவால் முடியாதனால ஓபோ டக்குன்னு தன்னுடைய கத்தியை கீழே போட்டுடுறான். இதனால ஓபோவை அந்த வீரர்கள் எல்லாம் சுட்டு போட்டுடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓபோவை கொல்ல போகும்போது இப்போ ஓபோ ஹாத்திம் என்னை காப்பாற்று, எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு கத்தான். உடனே ஹாத்திம் தன் கையில் இருந்த அந்த முதுகெலும்பு வாழை எடுத்து தரையில் ஒரு குத்துறான். உடனே அங்கே இருக்கிற தஜலோட ஆளுங்க எல்லாம் அப்படி பொசுங்கி போயிடுறாங்க. இப்போ நாஜிராவும் போபோவும் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ நாஜிரா அவரை பார்த்து கேட்குறா, இதுதானே நம்ம அந்த பாச வைக்க வச்சிருந்தா இது இப்போ யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹாத்திம் சொல்கிறான், எனக்கு உன் உயிரோ ஓபோ உயிரை விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியம் இல்லை, எனக்கு உங்கள் உயிர் தான் முக்கியம். அவனை எப்படியாவது என்னால் அழிச்சுப்பான், அவனை அழிச்சு அந்த குழந்தை காப்பாற்றது ஏன் பொறுப்பு, எப்படி நான் அந்த குழந்தை காப்பாற்றியே தீருவேன், அதுக்கு ஏதாவது வழிகடல் காட்டுவார் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் நஜ்மி தஜாலும் ஆப்பிச்சாலும் எப்படி அவன் கண்டிப்பாக மாட்டுவான், ஏன்னா அவன் அந்த மந்திரவாளை யூஸ் பண்ணிட்டான். ஸோ அவனால் இதுக்கப்புறம் பாஷா வரைக்க முடியாது. அப்போ பாஷா கண்டிப்பாக அவன் மாதிரி சாக தான் போகிறான், இந்த முறை கண்டிப்பாக அவன் செத்துருவாரசியா அப்படின்னு நஜ்மி சொல்கிறான். இதை கேட்ட தஜால நீ என்னதான் சொல்லினாலும் நான் நடக்க வழி நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நமக்கு போட்டியை காட்டாங்க. அப்போ அந்த இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு பாஷான்னு கத்துறாங்க. இப்போ அங்கே வந்து ஐரோஸ் காவலா வேணும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் வணக்கம் சொல்லி உள்ளே விடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து காவலாளியெல்லாம் அவர் வணக்கப்பட எல்லாம் உள்ள அமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஐரோஸோடு சேர்ந்து ஹாத்திம் போபோ நாதியா எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அவங்க உள்ளே போகும்போது ஓபோட்ட ஹாத்திம் கேட்குறான், அவனை ஒரே அடி அடிச்சு இங்கேயே மடக்கு போட்டு இல்லை நான் உள்ள போய் உண்மை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபோ அவனை ஒரே அடி அடிச்சு அங்கேயே மயக்கம் போட வச்சிடறான். இப்போ இங்கே சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ சூரியனை சந்திரன் மறைக்கிற அந்த சந்திர கிரகணம் வந்துட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம், இப்போ நம்ம பலி கொடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குது விரைவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் டெலிபே.